எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2026 துவங்கி ஜனவரி 19 முதல் 25 வரை, தமிழில் விஸ்வாவசு வருடம் தை 5 முதல் 11 வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான வார ராசி பலன்களை முதல் 8-9 நிமிடம், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம். இந்த பதிவினுடைய தலைப்பாக காம திரிகோண மயக்கம் என்று தந்திருக்கின்றேன். காரணம், உங்களுடைய ராசியை அமைத்து தருவது சந்திரன். சந்திரன் மனோகாரகன், மனதை மயக்கக்கூடிய அல்லது ஒரு விதமான மாயைக்குள் சென்று விடுவதற்கு சந்திரனுடைய அம்சங்கள் காரணம். சந்திரன் 6 கிரகங்களாக இணைந்து ராசிக்குள் பயணிக்கக்கூடிய நேரத்திலே துவங்குவது, இது போன்று எப்போதும் அமைவதில்லை. ரேர் காம்பினேஷன். அடுத்து வாரத்தினுடைய மைய பகுதியில ராகு, எதையுமே பெரிதினும் பெரிது கேள், மிக பெரிதான விஷயத்திற்கெல்லாம் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு, எதற்கும் எத்தனை என்று சொல்லக்கூடிய ராகுவோடு சந்திரன் இணைவதும், 3ஆம் இடத்துல சனி பகவானோடு இணைந்து வாரத்தினுடைய கடைசி நாட்கள் என்று எப்படியும் மனதை மயக்கும் ஒரு காமவலை வீசப்படும். ஆசைக்கு அடிபணியாமல் நடக்கக்கூடிய டான்ஜிபிள் டெசிஷன்ஸ் எடுப்பது, நடக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் எடுத்து செயல்பட வேண்டிய வாரமாக அமையக்கூடிய அற்புதம் தான் இது. அது மட்டுமல்ல, இந்த நேரத்துல எப்படி சாதித்து சரித்திரம் படைக்க முடியும்? ஒரு வார காலத்திலே சாதனை செய்ய முடியுமா? ஒரு நொடியில் தான் சாதனை. வாக்கு ஓட்டு போடும் போது ஒரு நொடியில் தான் ஒருவர் போடுவார். இப்படி பல கோடி நொடிகளை சேர்த்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுகிறார். அப்படி இந்த ஒரு வாரம் என்பது சீர்கொண்ட நேர்கொண்ட பார்வையின் மூலமாக ஏற்கனவே செவ்வாய் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் என்ன கவனங்கள் என்பதை பற்றியும் ஒரு பதிவை தந்திருக்கின்றேன். ஆகையினால் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று விட்டார். உச்சம் பெற்ற செவ்வாய் தனித்து மட்டுமா இருக்கிறார்? இல்லை. செவ்வாயோடு இணைந்த சூரியன், சூரியனோடு இணைந்த புதன், புதனோடு இணைந்த சூரியன் என்று பலவிதமான யோகங்கள், பலவிதமான நல்ல விஷயங்களை தரக்கூடிய யோகங்கள், முக்கியமாக ரூச்சக யோகம். இந்த நேரம் விட்டால் மீண்டும் கிட்டத்தட்ட 1 வருடம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த ரூச்சக யோகம் வர. ஆகையினால் தலைமை பண்பு கூடும், தைரியம் கூடும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு கேந்திரத்தின் அதிபதி 7ஆம் அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்திலே இந்த வாரத்தில் சென்று சேரும் போது 3, 7, 11 உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெறுவது. இப்படி யோகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வது, சனி குரு ககல யோகத்தின் மூலமாக ஒன்றோடு ஒன்று கேந்திரத்திலே தொடர்பு கொள்வது, இப்படி இந்த காம திரிகோண விஷயங்களிலே, அதாவது எதை வேண்டுமோ அதை அதிகமாக ஆசைப்பட்டு முயற்சி எடுத்தால் வெற்றி பெற்று விடலாம். நல்லவற்றை விரும்பினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி. அது மட்டுமல்லாமல் வார துவக்கத்திலே அமையக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் தரக்கூடிய அந்த அமைப்பு என்பது எதிரிகளை வீழ்த்துவதற்கான அமைப்பை கிரகநிலைகள் தருகிறது. அறிவும் ஆற்றலும் மற்ற நேரத்தை விட சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு. கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு நிச்சயமாக தேவை. 6ஆம் இடத்துல குரு வக்ரம், அதுதான் பிரச்சனையாக இருக்கும். உடற்பயிற்சி நிச்சயம் தேவை. இவையெல்லாம் தான் பரிகாரங்களாக இருக்கும். சரி, முடிந்த தானம் செய்யலாம். அன்னதானம் செய்வது, வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவளிப்பது சிறப்பை ஏற்படுத்தும். சந்திர மங்கள யோகம், சந்திரனும் கூட செவ்வாயும் சேருவது, இது உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த லௌகீக வாழ்க்கை, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, பொருள் இல்லாதவர்க்கு உலகில்லை. ஆகையால் அந்த பொருளை தேடக்கூடிய அந்த யோசனை எல்லாம் நிச்சயமாக வெற்றி தரக்கூடியதாய் அமைந்துவிடும். அதேபோல் வாரத்தினுடைய மைய பகுதியிலே ஜனவரி 21, 22, 23 வரை காலை 9 மணி, 23 காலை 9 மணி வரை கிட்டத்தட்ட கிரகங்கள் சந்திரன் ராகுவோடு 2ஆம் இடத்துல இணைந்து விடுகிறார். இந்த இணைவில சற்று கூடுதல் கவனம் எதில் என்று சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாகவே எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட சமபலத்தை, சற்றேறக்குறை சமபலம் பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. இந்த நிலையிலும் ரூச்சக யோகம், தைரியத்தோடு இதுவரை இது செய்தால் அது தடங்களா வருமோ, இதுவோ அதுவோ என்று குழப்பம், அந்த குழப்பத்தை நீக்கி விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே வக்ரம், மிக அற்புதமாக குரு தரக்கூடிய வெற்றிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
உங்களுடைய ராசிக்கு புதன் 6ஆம் இடத்துல இருப்பார். சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பார். புதனும் சூரியனும் இணைந்து தரக்கூடிய விபரீத ராஜயோகம், அது மட்டுமல்லாமல் நிபுணத்துவ யோகம். எதையுமே எளிதிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். ஆகையினால் வெற்றிக்கு பன்மடங்கு வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சற்று சிலரோடு கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய நட்பு வட்டங்களிலோ மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரர்கள் இருந்தால் பேச்சை குறைத்து செயல் திட்டத்தை வகுத்து எது பேச வேண்டுமோ அதை அளந்து பேசுவது சிறப்பை தரும். சாதித்து சரித்திரம் படைப்பவர்கள் எல்லாம் சிந்தித்து பேசுவார்கள், அளந்து பேசுவார்கள். இந்த வாரம் கொஞ்சம் பேச்சு, அதிகம் வீச்சு. வீச்சு என்றால் உங்களுடைய செயல் திறனை வீச வேண்டும். திடீர் வெற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை துணைக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. உறவுகளிலே மட்டும் சற்று கூடுதல் கவனம். சொத்து சார்ந்த விஷயங்களில் வெற்றி உண்டு. புதிய முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. ஜனவரி 21 அதிகாலை 2 மணி வரை கிட்டத்தட்ட இந்த கிரக இணைவு 6 கிரக இணைவு என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். சந்திரன், புளூட்டோ, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சட்டபூர்வமான விஷயங்கள் அல்லது வேறு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் என்ன செய்வது என்று சில யோசனை இருக்கும். எது எப்படி ஆகுமோ என்று இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு அனுகூலமாகவே முடியக்கூடிய அமைப்பு. ஐடி துறையில அல்லது மற்ற ஐடி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, தகவல் தொடர்பில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த முயற்சியை விட அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து சந்திரன், ராகு இந்த இணைவு என்பது 21 அதிகாலை 2 மணி முதல் 23 காலை 9 மணி வரை இருக்கும். இதுல சற்று எதையுமே உத்தரவாதம், கேரண்டி கையெழுத்து போடுவது, கேரண்டி தருவது என்பது குழந்தைகளுக்கு கூட இது வாங்கி தருகிறேன், அது வாங்கி தருகிறேன் என்று சொல்லக்கூடாது. முடிந்தவற்றை செய்ய வேண்டும். வக்ர குருவினுடைய பார்வை வேறு இங்கு இருக்கும். எது மீது? சந்திரன் மீது. ஆகையினால் பேச்சில் வம்பு வழக்கு ஏதேனும் வருவாகாமல் இருப்பதற்கு, தமாஷாக பேசுகிறேன் என்று யாரேனும் கிண்டல் செய்வது போன்ற ஒரு விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது, அல்லது பேச்சில கவனம் இல்லாமல் ஏதேனும் குழப்பத்தை தானே விளைவித்துக் கொள்வது போன்ற விஷயங்களிலே அகன்று இருப்பது மிக முக்கியம். பண விஷயங்களில் மிக மிக சிக்கனம் தேவை. 2ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் இவையெல்லாம் இணைந்திருக்கும் போது முக்கிய விஷயங்களுக்கு செலவு செய்தே ஆக வேண்டும். ஆனால் தேவையற்ற வீண் விஷயங்களிலிருந்து அகன்று இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். வியாபாரம் கவனம். காதல் விஷயத்திலே திடீர் புதிய நட்பு இந்த நாட்களிலே தவிர்க்கவும். அதாவது 21 புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளிலே இந்த வாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தன லாபம் இருக்கும். நினைத்தபடி லாபத்தை அடையவும் வாய்ப்பு இருக்கும். அதேபோல் அடுத்தது சந்திரனானவர் சனி பகவானோடு இணைந்து புணர்ப்பு யோகத்தை தந்து விடுவார். அல்லது புணர்ப்பு யோகத்தை அது யோகமாக ஒரு நல்ல ஒரு விஷயமாகவோ அல்லது தீய ஒரு விஷயமாகவோ உங்கள் செயல்பாடிலே தான். இந்த நாளிலே எதிலும் சுணக்கம் காட்டக்கூடாது. தங்கி தேங்கி நின்று யோசித்துக் கொண்டு இல்லாமல் வேலை செய்ய துவங்குங்கள். காம திரிகோண அமைப்புல ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கான அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து திரிகோணத்துல இருக்கிறார். இந்த ஆழ்ந்த ஜோதிட கணக்குகள் எல்லாம் சற்று குழப்பமாக இருக்கும். ஆனால் காம திரிகோணம் என்பது ஆக்டிவேட் ஆகியிருக்கிறது. அதாவது எதிர்பார்ப்பு. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துல ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எது வேண்டுமோ அதை தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது நடந்துவிடும். நடத்தி தருவதுதான் பிரபஞ்சம். ஆகையினால் நல்ல விஷயங்களை நினைத்து முயற்சி செய்யும் போது மாபெரும் வெற்றி. யாரோடும் உங்களை ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படாதீர்கள். இந்த வாரத்துல நீங்கள் உங்களுடைய உயரத்தை தொடும்போது மற்றவர்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாரம். சாதித்து சரித்திரம் படைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். புதன், சுக்கிரன் தரக்கூடிய மகாலட்சுமி யோகம் ராசியிலேயே. அரசு ஆட்சியாளர்களிடமிருந்து அனுகூலம், மேல் அதிகாரிகளிடமும் அனுகூலம். உடல் நலத்திலே சற்று செலவுகள் இருக்கலாம், சற்று கவனம். ஆன்மீக நாட்டம் தேவை, இறை சிந்தனை தேவை. குடும்ப வாழ்க்கையிலும் நன்மைகள் இருக்கும். ஒரு வம்பு வழக்கென்றால் அவை அகழ்வதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் உங்களுடைய போட்டியாளர் எதிரிகளின் மீது ஒரு கண் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே எச்சரிக்கையாக இருந்து விட்டீர்கள் என்றால் வெற்றிக்கான வழிகள் இருக்கும். வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது இல்லை என்பது இருக்கட்டும். தோல்விக்கான வழிகளை எதிரிகளின் காரணமாக சந்திக்காமல் இருப்பதற்கு எதிரிகள் எதிர்நிலையின் மீது ஒரு கவனம் என்பது தேவை. கல்வித்துறையில கூடுதல் உழைப்பு நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை தரும். நினைத்த இலக்கை உறுதியாக அடையக்கூடிய அமைப்பை தரும். முந்தைய கடின உழைப்பு, இதற்கு முன்பு நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் இப்போது பலன் தரும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருப்பது வெற்றிக்கான வழிகள் அனைத்தையும் தரும்.
எனது அன்பு நேயர்களே, 2026 ஜனவரி 19 முதல் ஜனவரி 25 வரை, தை 5 துவங்கி 11ஆம் தேதி வரை இந்த வாரத்திற்கான ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திர சிறப்புகளை பற்றி பார்ப்போம். திங்கட்கிழமை தை 5 ஜனவரி 19 2:14 AM வரை பிரதமை, பின்னர் திதியை. உத்திராடம் நட்சத்திரம் 11:52 AM வரை, பிறகு திருவோணம். பாட்டிமை 11:52 வரை சித்தயோகம், அதன் பின்னர் மரணயோகமாக அமைகிறது. தீப வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் இது. திருவோண நட்சத்திரம், லட்சுமி ஹயக்ரீவர் நட்சத்திரம், ஷியாமலா நவராத்திரி வழிபாடு துவங்கும் நாள். தை அமாவாசைக்கு பின்பாக ஷியாமலா நவராத்திரி சங்கீதம் பயில ஏற்ற நவராத்திரியாக அமையக்கூடியது. பங்குனி அமாவாசைக்கு பின் வசந்த நவராத்திரி, ஆனி அமாவாசைக்கு பின் வராக நவராத்திரி, புரட்டாசி அஸ்வின மாதத்திற்கு பின்பாக சாரதா நவராத்திரி என்று 4 நவராத்திரிகளில் இது ஒரு குப்த நவராத்திரி. ரகசியமாக மற்றவர்கள் வேண்டி வந்ததை இப்போது நீங்களும் இந்த நாளிலே வேண்டுவதன் மூலமாக தசமகா வித்யையை பெற முடியும். புனித நிலைகளிலே நீராடுவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. மாசி அமாவாசை வரை இன்று துவங்கி பரிகாரங்கள் செய்ய ஏற்ற அமைப்பை தருகிறது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை தை 6 ஜனவரி 20 2:42 AM வரை துதியை, பின்னர் திருதியை. திருவோண நட்சத்திரம் 1:06 PM வரை, பிறகு அவிட்டம். இந்த நாள் சந்திர தரிசனம். மாலையில மேற்கு நோக்கி சற்று அந்த அந்தி சாயும் வேளையிலே பார்க்கும்போது சந்திரனை காண முடியும். இதனால் குழந்தை வரம், கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை, ஒரு இணக்கம், ஒரு ஆயுள் விருத்தி இவையெல்லாம் இருக்கும். திருவோண விரதம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் தொடர்ந்து இன்று முதல் செவ்வாய் முதல் 4 நாட்கள் இந்த விரதம் இருப்பது, விஷ்ணுவிற்கான விரதம் இருப்பது வெற்றியை ஏற்படுத்தும். இந்த நாளிலே வீட்டிற்கு தேவையான மின் உபகரணங்களை வாங்க ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து புதன்கிழமை தை 7 ஜனவரி 21 2:47 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அவிட்ட நட்சத்திரம் 1:58 PM வரை, பிறகு சதயம். பகல் 1:58 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். எதிபாத ஸ்ரார்த்தம் பகல் 2 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடையில்லை. அடுத்தது வியாழக்கிழமை தை 8 ஜனவரி 22 2:28 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் 2:26 PM வரை, பிறகு பூரட்டாதி. மதியம் 2:26 வரை மரணயோகம், அதன் பின்னர் சித்த யோகம். தனிய நாள், சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது. பகல் 3 மணி வரை செய்யக்கூடாது, அதன் பின்னர் செய்யலாம். மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி. எள் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள். நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். வரகுந்த ஜெயந்தி. வரகுந்த என்றால் அது ஒரு பூ, உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ. ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி, மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது, விநாயகர், பெருமாள், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக நல் அருள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை தை 9 ஜனவரி 23 1:46 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூரட்டாதி நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். வசந்த பஞ்சமி. மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது. திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும். கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திர தினம், அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள். அடுத்தது சனிக்கிழமை தை 10 ஜனவரி 24 12:40 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2:15 PM வரை, பிறகு ரேவதி. 2:15 வரை சித்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். சஷ்டி விரதம், முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும், பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும், இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை 11 ஜனவரி 25 11:10 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் 1:35 PM வரை, பிறகு அஸ்வினி. 1:35 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். இந்த நாள் கரிநாள், பானு சப்தமி, விஜய சப்தமி.
வைவஸ்வத மன்வாதி, இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது. ரத சப்தமி, விஸ்வக சப்தமி விரதம், அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும். இதில் சூரிய பகவானை, சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி, சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும். பாவங்கள் நீங்கிடும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவை லைக் செய்யுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.